தலைவா, உங்க மனைவி கிட்ட அப்பப்ப சண்டை போட்டுனே இருப்பீங்களா? உங்களுக்கு தான் இந்த வீடியோ. உண்மையிலேயே சொல்றேன் தலைவா, உன்னை பெத்த தாய் பார்த்த மாதிரி வேற யாரும் பார்க்க மாட்டாங்க. அந்த ஒரு இடத்துல இருந்து பாக்குறது உன் மனைவி மட்டும்தான். என்னடா இவனுக்கு பேசுறான்னு நினைக்காதீங்க. உண்மையிலேயே சொல்றேன் தலைவா, உனக்கு ஒரு காய்ச்சல்னாலோ, உனக்கு ஏதோ ஒரு விபத்து நடந்து வீட்டுல இருந்தாலோ, ராவும் பகலும் தூங்காம எங்க வர கடவுளெல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு உனக்கு ஒன்னும் ஆகக்கூடாதுன்னு உன் தலைமோட்டிலே உட்காந்து உன்னை பாத்துக்கிறது உன் மனைவி மட்டும்தான். வேற யாரும் உன்னை பார்க்க மாட்டாங்க. உண்மையிலேயே சொல்றேன் தலைவா, மனைவி கிட்ட சண்டை மட்டும் போடாதீங்க. போட்டாலும் உடனே பேசிடுங்க. நான் ஏன் சொல்றேன்னா, தாய்க்கு அப்புறம் தாரன்னு அப்பவே சொன்னாங்க. அது உண்மையிலேயே உண்மைதான். அம்மாக்கு அப்புறம் மனைவி தான் அந்த இடத்துல, வேற யாரும் கிடையாது. ஏன் நம்ம அம்மா கிட்டே நீங்க போய் கேட்டு பாருங்களேன், அம்மா கல்யாணம் பண்ணி வந்துட்டேன், இதுக்கப்புறம் எனக்கு அவன் முக்கியமா நீ முக்கியமாமா அப்படின்னு கேளுங்களேன். அதுக்கு அம்மாவே சொல்லுவாங்க, டேய் என் காலம் முடிஞ்சு போச்சுடா, இதுக்கப்புறம் உன்னை பாத்துக்க போறது அவதான்டா, அவளை நல்லா பாத்துக்கடா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இங்க இருக்கிற நிறைய பேரு கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி எப்படியே இருந்திருப்பீங்க. ஆனா கல்யாணம் ஆயிட்ட பிறகு குடும்பம்னா என்ன, வாழ்க்கைனா என்னன்னு இன்னைக்கு புரிஞ்சு எவ்வளவு பேர் பெரிய ஆள்லாம் ஆகிறீங்க உங்க மனைவியால. ஏன்னா அவ்வளவு சிக்கனமா குடும்பம் பண்ணுவாங்க, எல்லா நெழுது கட்டையும் எடுத்து சொல்லுவாங்க. நம்ம கோவப்படுறோம்னா நம்மள சும்மா ஓயாம போன் பண்றது, சாப்பிட்டியா கொண்டியான்னு கேக்குறது. அம்மாக்கு அப்புறம் மனைவி தாங்க. சாப்பிட்டியாங்க, எங்க இருக்கிற, ஏதா இருக்கிறன்னு அவங்க மட்டும் தான் விசாரிச்சுட்டே இருப்பாங்க. மத்தபடி நல்லா யோசிச்சு சொல்லுங்க. நீங்க உங்களை தொடர்ச்சியா எல்லாம் போன் பண்ணி சாப்பிட்டியா எங்க இருக்குன்னு கேட்பாங்களா? சத்தியமா கேட்க மாட்டாங்க தலைவா. உன் மனைவியை தவிர, உன் அம்மாவை தவிர வேற யாரும் கேட்க மாட்டாங்க. அதனால மனைவி கிட்ட சண்டை கிட்ட போட்டீங்கன்னா உடனே பேசிருங்க. ஏன் உங்க ஃப்ரெண்டுங்களே பாருங்க, கல்யாணம் ஆகாத எவ்வளவு பேரு மனைவி இல்லாத நரக வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க. நீங்களும் அந்த மாதிரி சண்டை போட்டு தெரிஞ்சிட்டு நரக வாழ்க்கை வாழணும்னு நினைக்காதீங்க. ஒரு சின்ன சின்ன சண்டை வந்தா தயவு செஞ்சு சொல்றேன், உடனே பேசிருங்க தலைவா. உங்களுக்கு நான் பேசுற விஷயம் பிடிச்சிருந்தா என் ஐடியா ஒரு ஃபாலோ மட்டும் பண்ணீங்க.